இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 23 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். ஸோ நான் இந்த பிச்சை பற்றி உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இங்கே வெறும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேட்ஸ்மேன்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90% வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் ஷைன் பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோ ஒரு 10 to 15% அப்புறம் யாரை சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா போடுற பவுலர்ஸ், ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போடுற பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே லைன் அண்ட் லென்த்ன்றத விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸை வேரி பண்ணணும். ஸோ சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸாம்பிள்னா நான் என்னோட முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இங்கே கடைசியாக நடந்த மேட்ச் ஷார்ஜாவில் டெல்லிக்கும் கொல்கத்தாக்கும் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம், டெல்லிக்கும் கொல்கத்தாக்கும் நடந்த மேட்ச்சில் நான் வந்து என்னோட வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஆந்திரே ரசலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பெல்லும் போட்டார். அட் த சேம் டைம் ஒரு விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேச வச்சிருக்க போலர்ஸ் ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் குட் லென்த். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டாங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஹார்ட் ஏஜ் பட்டு தான் சிக்ஸோ பவுண்டரே போகிறத தவிர்க்க முடியாது தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவுலர்ஸால் ரீசெண்டாக ஷைன் பண்ண முடியும் சீமர்ஸால். இங்கே ஸ்பின்னர்ஸ்னு எடுத்தோம்னா ஸோ ட்ராக் வைஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் அந்த சப்போர்ட் வச்சு ஸ்பின்னர்ஸால் விக்கெட் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ஹார்ட் ஏஜ் பட்டாவே இங்கே 6-4 போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிளைண்டாக ஆடி தான் ஆகணும். அப்படி இல்லைனா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸால் எப்படி ஷைன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கலாக வந்து ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி வைட் ஆக்கர். ஸோ வந்து ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவங்களோட ரோலை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணாங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெருசாக எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், ஸ்மித், சஞ்சு சாம்சன், லோம்ரார், ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, டாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயஸ் கோபால், கார்த்திக் தியாகி. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச் விளாட மாட்டாரான்னு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இருக்க மாட்டார், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவல், அதாவது நான் இந்த கொடுத்துருக்க இங்கே ப்ராபபிள் பிளேயிங் லெவல் மோஸ்ட்லி அன்எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தப்பா ஒரு கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குமே தவிர பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாம் கரானுக்கு பதிலாக ஒரு நல்ல பேசர் ஒஷேன் தாமஸை கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டாம் கரானை பொறுத்த வரைக்குமே வந்து அவரால் பேட்டிங்கில் நல்லா ஷைன் பண்ண முடியும். பட் அது இருந்தாலும் ஒஷேன் தாமஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் டாம் கரானை பொறுத்த வரைக்குமே போன கடைசி மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா தெரில. மேபி சொல்ல முடியாது, ஒஷேன் தாமஸ் கொண்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். பிருத்வி ஷா, ஷிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஷிம்ரன் ஹெட்மயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அக்சர் பட்டேல், ரவி அஸ்வின், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, நார்ஜே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் பிளேயிங் லெவலோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வாய்ப்புன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சேம் பிளேயிங் லெவலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஏன் வந்து அவங்க போகக்கூடாது? ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லெவலாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 11 வாட்டியும், டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 9 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 177. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஷிக்கர் தவான், ஜெய்ஸ்வால், பிருத்வி ஷா. அடுத்து ஹவிசாட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஸ்டீவன் ஸ்மித், ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ககிசோ ரபாடா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நார்ஜே, கார்த்திக் தியாகி.
ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாஸ் பட்லரை கேப்டனாகவும் ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னோட ஹவிசாட்டோட ட்ரீம் டீம். ஸோ ட்ரீம் லோல் மாதிரி ஹவிசாட் ஆப்மே ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் யூசர்ஸை தாண்டி இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசடர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேரன் பொலார்ட், இர்ஃபான் பதான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமார் சங்கக்காரா, இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு பிராண்ட் அம்பாசடர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து அந்த கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெயின் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ரீம் லோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கீப்பருமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 கீப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்கா ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மஸ்ட் பிக் அப்படின்ற மாதிரி தான் ஷார்ட் லீகில் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு கிரெடிட் வைஸ் இடிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிக்கலாம். அதாவது கிரெடிட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ராப் பண்ண வைக்க சொல்லுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா மஸ்ட் பிக் தான் சொல்லுவேன். ஸோ கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்குமே கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கீப்பர்ஸுமே மஸ்ட் பிக் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா, ஸ்டீவன் ஸ்மித். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ககிசோ ரபாடா, நார்ஜே, ஆர்ச்சர், கார்த்திக் தியாகி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்லரை கேப்டனாகவும் ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ பட்லரை ஃபஸ்ட்டு கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ பட்லரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் இந்த ஐபிஎல்குள்ளே மறுபடியும் வந்ததுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் ஏதோ ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவரோட டச் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபார்மை சொல்லவே இல்லை, டச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகெயின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கடைசியாக அவர் விளையாண்ட ஆஸ்திரேலியா சீரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். ஸோ இதே ஃபார்மேட்டில் ஸோ அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஃபார்ம் அவுட் அப்படின்ற வார்த்தையை நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாரண்டைன் இருந்தது, அவருக்கு வந்து டச் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்குமே தவிர அந்த ஃபார்ம்ன்றது கண்டிப்பாக நான் வந்து சொல்லவே மாட்டேன். அது ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைனை வச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக என்னமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வச்சாங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தார் ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி டச் விட்டு போனதோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஃபார்மிங் வந்து மேட்ரே கிடையாது. ஸோ டச் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணியிருக்காரு, வேறு எதுவுமே இல்லை. பட்லரோட ஆஸ் யூஷுவல் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிர்க்க பார்த்தோம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து பட்லரை வந்து கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். அவரோட ஃபார்மும் சரி, அவர் ஓப்பனிங் ஸ்லாட்டில் வராரு. ஸோ அவரோட பொசிஷன், அதாவது பேட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% அவருக்கு வந்து கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் போகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராகவும் இருக்காருன்னா கூட ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி வந்து ஆல்ரவுண்ட் சைடில் வந்து பாயிண்ட்ஸ் வரதுனால நான் வந்து பட்லர் இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம். ப்ரோ எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை தானே சஜஸ்ட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எஸ், இப்போ நான் சொல்கிறேன் ஸ்ரேயஸ் ஐயரை நீங்கள் தாராளமாக இந்த இதுக்கு வைஸ் கேப்டனாக இந்த டீமுக்கு நீங்கள் வைஸ் கேப்டனாக வச்சு போகலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதாவது எப்பயுமே நான் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒன்று நான் வந்து ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன். பட் இங்கே வந்து நான் சின்ன ரிஸ்க்குன்றதை நான் எதை சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டனாக போட்டு தான். இதை நான் வந்து ரிஸ்க்குன்னு எந்த ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் பொசிஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் விழுந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கவுன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாகவும் அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கூட சரி, செகண்ட் இன்னிங்ஸ் விளாண்டா கூட சரி, மேபி விக்கெட்லெஸ்ஸாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேபி வெறும் ஒரு விக்கெட் மட்டும் விழுந்து ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னிங்ஸ் முடிகிறது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நடக்கலாம். அது நம்மளால் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டனாக போட்டுருங்க. அவர் ஃபார்ம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் சொல்ல, அவரோட பேட்டிங் பொசிஷன் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். அதுக்கு இன்னொரு ஒரு ரீசனும் இருக்குது. நான் எதுக்கு அவரை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன்னு ஜஸ்ட் வந்து நான் வந்து 2 ரீசன் சொல்ல விரும்புகிறேன். அது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரீசன் சொல்லுவேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிர்க்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வச்சிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன். 2வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு விக்கெட் கீப்பர்ன்றதுனால ஸோ விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 or 2 கேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. மினிமம் ஒரு ஸ்டெம்பிட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னாக்குள்ள அதிலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஓவராக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு என்னோட டீம் 1 பிக் பண்ணதுக்கு உண்டான ஒரு ரீசன். நீங்கள் ரொம்ப சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்னு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரபாடா, நார்ஜே, ஆர்ச்சர். ஸோ இந்த 3 பவுலருமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்கணும். அதான் நீங்கள் ஷார்ட் லீகை பற்றி தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பவுலர் மஸ்ட் பிக். ஏன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில் விளாண்ட வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ டீசென்ட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் ரபாடா வந்து
மார்கன் அடிச்சாரு ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீசெண்டான எக்கனாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பவுலருக்கு தெரியுது. அப்படி இருக்கக்குள்ள ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ மஸ்ட் பிக் இங்கே 3 பேரில். ஏன்னா எதுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரில்ஸ் இஷ்யூக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரபடா விடுறதோ இல்லை ஒரு ஆர்ச்சரை விடுறதோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்படி இருந்தாலுமே இவங்க 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ இங்கே நான் வந்து யாரை ட்ராப் பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் பத்தல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்ஸில் இருக்காரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிரெடிட்ஸ் பத்தாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிளேயருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் இந்த மாதிரி கிரெடிட்ஸ் இஷ்யூவால் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்து டிசப்பாயிண்டாக இல்லையா அப்படின்ற விஷயத்தை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நான் வந்து அக்சர் பட்டேல் எடுத்து நான் வந்து டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இந்த இதில் ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பாலை வந்து டேர்ன் பண்ணுறாரு ஓரளவுக்கு. பொதுவாக அக்சர் பட்டேல் விக்கெட் டு விக்கெட் போடுற பவுலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர். பட் இருந்தாலும் போன மேட்ச் டேர்ன் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். மேபி இந்த பால் டேர்ன் ஆகுமா இல்லையா, நம்ம எந்த லைனுக்கு ஆடுறது பாலை, இது சின்ன கிரவுண்டாக இருந்தாலுமே நீங்கள் பாலை மினிமம் தொட்டாவது ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பவுண்டரியோ இல்லை சிக்ஸோ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மேபி அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேன்ஸாக குழப்பலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே பெரிய அளவில் அவர் வந்து பேட்ஸ்மேனை குழப்பாம தான் ஆடிட்டு இருப்பார். ஏன்னா இவர் குருணால் பாண்டியங்களாம் வந்தாவே இவர் எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ண போகிறது இல்லை, விக்கெட் டு விக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ ரீசெண்டாக ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அக்சர் பட்டேல் டர்ன் பண்ணி பார்த்ததே கிடையாது. போன மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அக்சர் பட்டேல் டர்ன் பண்ணியே வந்து பார்த்தேன். ஸோ மேபி அந்த மாதிரி குழம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். பட் இருந்தாலும் ஸ்டாயினிஸ் என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபரான ஒரு ஆப்ஷனாக இந்த டீம் 1 நான் வந்து ஸ்டாயினிஸுக்கு தான் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் டீம் 1. அடுத்த டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட், ஜாஸ் பட்லர். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷிக்கர் தவன், ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டீவன் ஸ்மித். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், ராகுல் டிவாட்டியா. அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ககிசோ ரபாடா, நார்ஜே, ஆர்ச்சர், கார்த்திக் தியாகி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிக்கர் தவானை கேப்டனாகவும் ஸ்டீவன் ஸ்மித்தாக வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வர டவுட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லீகா நீங்கள் கிராண்ட் லீகா அதை சொல்லுங்கள் ப்ரோ முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் டீம் 2னாவே நீங்கள் அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக் கூட நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரோ நான் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் எடுப்பேன் மோஸ்ட்லி அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த டீமை ஷார்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அந்த ரிஸ்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிக்கர் தவான் எடுத்துக்கலாம். ஷிக்கர் தவான் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே கூட உங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் இல்லை. அட் த சேம் டைம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக 100% உண்டு. மேபி அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களோட ஆப்போனன்ட் அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது. மேபி உங்களோட அன்லக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் எடுத்திருந்தாலுமே கூட அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து மேபி உங்களோட ஆப்போனன்ட் அவர் ஷிக்கர் தவானை எடுக்கவே இல்லைனா இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக எங்கேயும் இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஒன்று இருந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ரிஸ்க் எடுக்கக்குள்ள ரொம்பவே கீழே போயிடுவீங்க, இல்லைனா ரொம்பவே மேலே போயிடுவீங்க. ஸோ அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஷார்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக இந்த டீமை கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணிங்க. ஸோ ஷிக்கர் தவானை கேப்டனாக கொடுத்த ரீசன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ரீசன் பெரிய அளவில் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்யூஷன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். அந்த அவர் ஆக்சுவலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சை தவிர்த்து அவர் ஆடின எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி ஆடல. மேபி இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸை ஷிக்கர் தவான் யூஸ் பண்ணுவார்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறேன். ஸோ அதனால தான் நான் வந்து கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்துக்கும் நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கு. அதே ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன், அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஃபார்மேட்னு நான் சொல்ல வரல, பட் இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஃபெயிலியர் பார்த்துட்டாரு. மேபி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேபி இந்த காம்பினேஷன் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஐசைட் ஈர்க்காத பிளேயர்ஸ். ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங்ஸில் இருக்கும். பட் இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த காம்போல இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமே வந்து கிரியேட் பண்ணேன். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சாய்ஸ் என்ன வச்சிருந்தேன்னு கேட்டேன்னா, ரிஷப் பண்ணிட்டு கேப்டனாக கொடுத்து இந்த டீம் கூட எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாகவே நான் டீம் 1 வந்து ரிஷப் பண்ணிட்டு வைஸ் கேப்டனாக வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், ஸ்டீவன் ஸ்மித்தை வச்சு எடுத்துடலாம் இந்த டீம்னு சொல்லிட்டு தான் இந்த டீமை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும்.
ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதுதான் என்னோட டெலிகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தராடம் கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்க சஜஷன் லிஸ்ட்டில் என்னோட சேனல் காமிக்கும். அதில் கிளிக் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.